தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். இன்னைக்கு வந்திருக்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, விஜயை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீங்க வந்து எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி அவர் இழுக்க பார்க்குறாங்களா? இல்லாட்டா அவர் பிஜேபி பக்கம் சாயிறாரா? நீங்க உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அவரோட ஃபர்ஸ்ட் முதல் மாநாட்டிலேயே வந்து பார்த்தோம். அவர் வந்து கட்சியை தொடங்கும் போது தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கும் போது நம்ம வந்து பார்த்தோம் அவருக்கு ரெண்டு எதிரி அப்படின்னு சொன்னார். கொள்கை ரீதியா முதல் எதிரி வந்து அதாவது வந்து முதல் எதிரியே கொள்கை ரீதியா இருக்கிற முதல் எதிரி வந்து பாஜக. அப்புறம் அரசியல் எதிரி அப்படின்னு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து திமுக அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். அதுல வந்து நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அவர் வந்து பாஜகவை பக்கம் சாயறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். இனிமேல் வந்து எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? அதாவது வந்து ஒரு எதிரி யார்? அம்பேத்கர் எப்பவுமே சொல்றாரு, நோ யுவர் எனிமி அண்ட் ஃபைட் ஃப்ரம் தேர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எப்பவுமே சொல்லுவாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் அவரோட எதிரிகள் யாருன்றதை வந்து அவர் கரெக்டாக கட்டமைச்சிட்டாரு. முதல் எதிரி வந்து பாஜக, ரெண்டாவது எதிரி வந்து திமுக அப்படின்னு அவர் வந்து அந்த அந்த கட்டமைப்பில் இருக்கிறதுனால இனிமேல் பிஜேபி பக்கம் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அதே சமயத்துல வந்து ஏன் அப்போ வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு அவர் கேட்குறாரு அப்படின்றதையும் நம்ம வந்து ரொம்ப கூர்மையா சிந்திக்கணும் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களை போய் சந்திக்கும் போது அவர் வந்து இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஆக்டர் ரஜினிகாந்தா, விஜயா அப்படின்றது வந்து எப்பயுமே ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கு. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து ரஜினிகாந்துக்கு மேல சம்பளம் வாங்கலாம், வாங்காமலும் இருக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு கல்ட் ஃபாலோயிங் அவருக்கு இருக்கு. அவர் போய் வெளியே போய் நின்னாருன்னா வந்து உடனே இம்மிடியட்டா ஒரு பெரிய கூட்டம் வந்து நின்றுடும். பட் அவர் மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமும் நம்ம என்னன்றதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். விமர்சனம் அப்படின்னா வந்து மக்களை போய் சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி. அப்போ மக்களை சந்திக்காம நீங்க எப்படி அரசியல் பண்ண முடியும்? நிச்சயமா பண்ணவே முடியாது. மக்களை சந்திச்சாதான் வந்து அரசியல். நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். தொண்டு தொட்டு தொண்டு தொட்டு இப்போ இதுக்கு முன்னாடி 2021 முன்னாடி ஸ்டாலின் வந்து போயிட்டு எப்படி கிராம கிராமமா போயிட்டு கிராம சபையை நடத்தி உட்காந்து மக்களை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் ஆட்சியவே வந்து பிடிச்சாரு இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் போயிட்டு மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்னா இவர் போயிட்டு பர்மிஷன் வாங்குறாங்க அப்படின்னா வந்து போலீஸ் என்ன சொல்றாங்க? இல்லைங்க, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, எங்களுக்கு உங்களை உங்களை வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து மக்களை போய் சந்திக்க போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து போலீஸ் கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கி இல்லாட்டினா வந்து எதாவது ப்ராப்ளம் ஆகின்றதெல்லாம் பர்மிஷன் வாங்கும்போது மக்கள் போலீஸ் என்ன சொல்றாங்க? இல்லை வேணாம், அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க அவரை வந்து கட்டுப்படுத்துறாங்க. அப்போ கட்டுப்படுத்தும் போது என்ன பண்ண முடியும்? அவரால் போகவும் முடியாது. அப்படி போக முடியாத ஒரு பட்சத்தில் வந்து மக்களை சந்திக்கவும் முடியாது. அரசியல் அடுத்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ மக்களை சந்திக்க முடியாத ஒரு அரசியல் என்னைக்கா இருந்தாலும் தோல்விதான் அடையும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்மளோட போலீஸை தாண்டி யார் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அது வந்து சென்ட்ரல்ல பாதுகாப்பு கொடுக்க முடியும். அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்றாரு. அது அப்ளை பண்ணும்போது ஓகே அவரோட கிளாஸுக்கு ஏற்றபடி இன்னைக்கு ஒய் கிளாஸ் பாதுகாப்பு. இன்னைக்கு நீங்க மோடி அண்ட் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜி கிளாஸ் வந்து பாதுகாப்பு, இசட் கிளாஸ் அப்படின்பாங்க. அதுதான் வந்து டாப் லெவல் இல்லையா? டாப் லெவல் பாதுகாப்பு, 5 அடுக்கு பாதுகாப்பு வந்து அவங்களுக்குலாம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து இவருக்கு வந்து ஒய் கிளாஸ்ன்றது வந்து ஒரு லெவல் கம்மி. பட் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல அவரை சுற்றி ஒரு பிளாக் கேட்ஸ் மாதிரி எப்பவுமே போலீஸ் இருந்துட்டு தான் இருப்பாங்க. இதுல எதுக்குப்பா பிளாக் கேட்ஸ் அப்படின்னு நீங்க வந்து நமக்கே நம்ம பவுன்சர்ஸ் வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனா பவுன்சர்ஸ் வச்சுக்கிட்டோன்னா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அது உங்களோட ஆளா போயிடும். இப்ப யாராவது ஒரு ஒரு ரசிகர் உள்ள வந்து விஜயை வந்து அப்படியே வந்து அவர் ஒரு ஆர்வத்துல உள்ள வராருன்னு வச்சுப்போமே. அப்போ அந்த பவுன்சர்ஸ் என்ன பண்றாங்க? அவரை வந்து தடுத்து நிறுத்தி ஏதாவது ஒன்று அடிச்சிடுறாங்க, இல்லாட்டினா வந்து தள்ளி விட்டுறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப என்ன சொல்லுவாங்க? பாரு எவ்வளவு பெரிய ஒரு திமிரான ஒரு ஆளா இருக்கிறான் பாரு. அவனோட ரசிகரை கூட அவனால வந்து கரெக்டாக டீல் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ மக்கள் வந்து இப்படி பேசுகிற மக்கள் அப்படியும் பேசுவாங்க. ஸோ அதனால வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறாரு?
ஒரு நல்ல டிசிஷன். இதே வந்து ஒரு போலீஸ்காரரோ இல்லாட்டினா வந்து ஒரு பாதுகாவலரோ, கவர்மெண்டால நியமிக்கப்பட்ட ஒரு பாதுகாவலரோ அந்த அந்த ஒரு ரசிகரை தடுத்துட்டாரு இல்லாட்டினா வந்து அவர் தள்ளி விட்டுட்டாருன்னா, இல்ல பாதுகாப்புக்காக அந்த வந்து பண்ணி தானப்பா ஆகணும் அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ இதுதான் வித்தியாசம். நல்ல ஒரு மூவ். விஜய் வந்து ஒரு சாமர்த்தியமான நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாரு அடுக்கடுக்கா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் வந்து ஒரு சீரியஸான ஒரு பாலிடிக்ஸ்குள்ள வராரு. ஸோ மக்களை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். இதில் வந்து எனக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்தில் அவர் போய் பிஜேபியில் போய் சேர்றதுக்கும் சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அது இந்த கொஸ்டினை போயிட்டு நம்ம சீமான் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. சீமான் வந்து விஜயை வந்து கிண்டல் பண்ணியிருக்கிறாரு ஆஸ் யூஷுவல். விஜய் அதாவது வந்து சீமானோட சிக்னிஃபிகன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதை அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அதில் வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு தருணம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது 2026 முழுமையாக வந்து நமக்கு தெரியும். ஏன்னா கனிமொழியே வந்து சொல்லியிருக்கிறாங்க, பாடம் புகட்டிட்டாங்க. அவர் இன்னும் வந்து அவர் திருந்தின பாடு கிடையாது. திருந்தாதவங்க வந்து இன்னும் வந்து அடுத்த வாட்டியும் மக்கள் வந்து பணம் புகட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை அவர் ஒத்துக்கவும் மாட்டார். ஏன்னா வந்து சினிமாக்காரங்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து அதுவும் சீமான் வந்து சீமானை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். தோல்வியே அடைஞ்சாலும் அவர் ஒத்துக்க மாட்டார். அவர் என்ன சொல்லுவார், எனக்கு வந்து என்னோட மரணத்துலேயும் எனக்கு வலி இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அந்த டைலாக் சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே தான் இருப்பார். அவருக்கு வலி இருக்குமா இல்லையான்றது வந்து நமக்கு தெரியும். நிச்சயமா ஒரு தோல்வியடைந்த ஒரு அரசியல்வாதியாக தான் அவர் வந்து போவார் அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு ஆனால் வந்து நான் தான் நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நான் அப்படின்னு நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நான் திருப்பி எப்பயுமே சொல்கிறதுக்கு, அதான் பூனை வந்து கண்ணை மூடிக்கிச்சுன்னா அந்த உலகமே இருட்டு அப்படின்ற மாதிரி நினச்சிக்குமா, அப்படிதான் வந்து சீமான் வந்து தன்னை தானே வந்து அவர் நினச்சிக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? அதுதான் வந்து அவர் அதாவது வந்து சொல் புத்தியாவது இருக்கணும், இல்லட்டா சுய புத்தியாவது இருக்கணும். அது ரெண்டுமே வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றது, அவர் வந்து யாரையுமே கேட்கக்கூடாது, நான் இப்படிதான் போவேன் அப்படின்னு வந்து அவர் நிற்கிறாரு. அப்படி நிக்கும்போது நம்ம யாருமே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுது. நீ காளியம்மாளும் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. எனக்கு வர நியூஸ் என்னன்னா, காளியம்மாள் வந்து ஏன் வந்து விஜயோட இன்னும் சேரல அப்படின்னா, எலெக்ஷன் போது, அதாவது வந்து ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் போது சேர்ந்தனா அவர் வாங்கின கட்சி, அதாவது அந்த கட்சிக்கு உண்மையா இருந்தவங்க காளியம்மாள், அதுலேருந்து விஜய் கட்சியை வந்து வரும்போது எலெக்ஷன் போது வந்து பாரு, எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிருக்கலாம், ஆனால் எலெக்ஷன் போது ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி அதுமே அவங்களுக்கு மேலே திரும்பிடும். ஸோ அதனால வந்து அந்த அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தருணத்துக்காக வெயிட் பண்ணும்போது அவங்க போய் விஜய் கட்சியில் போய் சேருவாங்க. ஸோ சீமானுக்கு இதுவும் ஒரு அடிதான். எவ்வளோ அடிதான் வாங்குவார்னு எனக்கும் தெரியல. அது வலிக்காத மாதிரியே நடிக்கிறாரு. பட் இருந்தாலும் ஓகே. அது வந்து அது அவரோட அரசியல். அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, தவறுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா 24,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அது அவ்வளோ ஓட்டு கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் பணம் வாங்கின லாஸ்ட் டைம் வாங்கினதை விட இந்த வாட்டி கம்மியாக வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளோட சஃபாலஜி வேலை சொல்லுது. பட் இருந்தாலும் அதையும் அவர் வந்து வந்து நிராகரிச்சுட்டு அவர் வந்து எனக்கு எனக்கு விழுந்த ஓட்டுகள் தானே 24,000 அவர் வந்து மாறு தட்டிக்கிறாரு. தவறு கிடையாது. ஏன்னா அவருக்கு விழுந்த ஓட்டு தானே, அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். எதுவாக இருந்தாலும் கரெக்டாக நம்ம ஒத்துக்கணும். பட் நம்மளோட சஃபாலஜி வேலை என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை அவர் வந்து இன்னும் ஒரு பங்கு கீழே போய்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து தெரியுது. இதே சமயத்தில் அண்ணாமலை, சீமான் எப்படி நான் பார்க்குறேன்னா அதே மாதிரி தான் இந்த சைடில் அண்ணாமலை ஒரு எஜுகேட்டட் பர்சன். பட் இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து அவருக்கும் அரசியலுக்கும் வந்து கொஞ்சம் தூரம் வெகு தூரம் இருக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தோணுது. அரசியலை வந்து நம்ம அரசியலாக பார்க்கணும். என்ன சொல்ற, திமுகவை வந்து செங்கல் அறிவாலயத்தை செங்கல் செங்கலாக எடுக்கிற வரைக்கும் நான் வந்து நான் தான் தலைவராக இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. பட் பிஜேபி அப்படிப்பட்ட ஒரு கட்சியா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். பிஜேபியில தலைவர்கள் எல்லாருமே மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றத வந்து நிச்சயமா அண்ணாமலை புரிஞ்சிருப்பாரு. பட் இருந்தாலும் இன்னைக்கும் ஒரு பெரிய ஒரு வேகத்துல வந்து அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. பாஜக வந்து வளர்ந்த மாதிரி எனக்கு தோணலை. எங்களோட சஃபாலஜி வேலை இன்னும் அதுதான் வந்து சொல்லுது. இன்னைக்கு 11% வரைக்கும் வளர்ந்துட்டு தான் வந்து சொல்றாங்க. ஆனா வந்து
அதில் வந்து ஒரு கூட்டாட்சியில் இருக்கும்போது 11% வரைக்கும் வராங்களே தவிர தனியாக நின்னாங்க அப்படின்னா 4% 5% தான் வந்து சஃபாலஜி வேலை அதுதான் சொல்லுது. அதே மாதிரி சீமான் வந்து 8%லேருந்து இன்னைக்கு 6% வந்துட்டாரு. இன்ஃபேக்ட் வந்து சீமான் வந்து பாஜகவோட ஒரு ஜாஸ்தியான ஒரு படி. முதல்ல வந்து திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் சீமான் வந்துடுறாரு. இதுல வந்து ஆனா சீமான் மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒன்றும் தவறே கிடையாது. பட் இன்ஃபேக்ட் அவர் 8%லேருந்து 10% 11% வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அரசியல் வந்து நல்ல ஒரு அரசியல். ஆனா வந்து அவரே வந்து என்ன சொல்றது, தடம் புரண்டு போயிட்டு இருக்கிறாரு. லாஸ்ட் அதுவும் ஈரோடு எலெக்ஷன்லேருந்து அவர் வந்து தடம் புரண்டு போயிட்டு இருக்கிறாரு. அவரை அதை கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்து திராவிடம், தமிழ் தேசியம்ன்றத வந்து பிரித்து பேசுகிற வரைக்கும் ஓகே. அது பெரியாரை நோக்கி அவர் போய் வேற எங்கெங்கெல்லாமோ போயிட்டு இருக்கிறார். ஸோ அதனால அவர் தடம் புரண்டு போறாரு. ஸோ ஆனால் 8லேருந்து 11 போயிருக்கணும், 11 12ன்னு போயிருக்க வேண்டிய ஒரு சமயத்தில் இன்னைக்கு வந்து கம்மியாகி வராரு. பார்ப்போம். அதான் வந்து ஆஸ் யூஷுவல் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல ஒரு அரசியல், நல்ல ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்த சீமான் இன்னைக்கு கீழே அடிபட்டு கீழே போயிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமா மேலே எழுந்து வராரு. பட் இருந்தாலும் சீமான் அவரை விட ஒரு படி ஜாஸ்தியாக தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் திமுக மிகப்பெரிய என்ன சொல்றது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க 40%. அதுக்கப்புறம் அதிமுக 22%ல இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. பார்ப்போம். அதாவது வந்து இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் வந்து வேற பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுன் பிகே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இன்ஃபேக்ட் 10 to 15% ஓட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. 15 to 20% வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் 12 to 13%, 12 to 15% ஓட்டு. அதுதான் எங்களோட சப்பாலஜி வேலை. அதுதான் நம்ம சொல்றது மாதிரி 12 to 15% ஓட்டு வந்து விஜய்க்கு இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிய வருது. இந்த 15% எப்படி அவர் வந்து ஒரு 25க்கு கொண்டு வந்து அதிமுகவுக்கு பேரலாக கொண்டு வருவாரா, இல்லாட்டினா வந்து அதிமுக கீழே போவாரான்றது வந்து இனிமேல் தான் நமக்கு வந்து தெரியும். நான் போன வாட்டி சொன்ன மாதிரி அவருக்கு எகெயின்ஸ்டா ரெண்டு பெரிய கொஸ்டின்ஸ் இருக்கு. தனியா நின்னாரு அப்படின்னா 2031ல சிஎம் கேண்டிடேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 2031ல நான் சொல்றேன். இல்லை எதிர்கட்சியாவது ஆகிடுவார். அப்புறம் 2036 10 இயர்ஸ் டவுன் த லைனில் வந்து அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இல்லை நான் வந்து இன்னைக்கு திமுக கட்டிலேருந்து நான் வந்து கீழே இறக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, அதிமுகவோட சேர்ந்தாருன்னா அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனால் அதிமுக பெரிய கட்சி ஆயிடும். அதுக்கப்புறம் அதிமுக வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்து விஜயை டீல் பண்ணுவாங்கன்றதையும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பட் நான் இன்னைக்கு ஆன்சர் பண்ண ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து மக்களை சந்திக்க தயாராகி விட்டார் மிஸ்டர் விஜய். வாழ்த்துக்கள். நல்லா பண்ணட்டும். சேஞ்சஸ் கொண்டு வரட்டும். தமிழகத்தில் நிறைய சேஞ்சஸ் வேணும். அதை வந்து கொண்டு வரட்டும்னு சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.